சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு மகள், நம் வனக்காவலனின் மகள், இனக்காவலுக்காக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தலைமையில் பிப்ரவரி 26ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு காமன் மேனா நானும் அந்த மாநாட்டுக்கு நேரில் போயிருந்தேன். மாநாட்டோட தொடக்கமான பற இசையில தொடங்கி கடைசியா திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் குத்துவிளக்குக்கு ஆப்போசிட்ல இருந்த முதல் பாக்ஸ்ல இருந்து இந்த மொத்த மாநாட்டை நான் பார்த்திருந்தேன். முதல் பாக்ஸ்ல இருந்து மொத்த மாநாட்டையும் பார்த்தவன்ற அடிப்படையில இந்த மாநாட்டோட சிறப்பம்சங்கள் என்ன, எதையெல்லாம் இன்னும் கூட சிறப்பாக பண்ணிருக்கலாம், இந்த மாநாடு வெற்றி பெற்றுச்சா இல்லையா, இது போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ நாம தெளிவா பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்ம அன்பிற்கினிய மாமா தமிழ் முழக்கம் சாகுல் அமீதனுடைய மகள் தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் முதுநிலை வணிக மேலாண்மை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரு சீமான் அவர்களோட ஒன் மேன் ஷோன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன் இந்த மாநாட்டை திரு சீமான் அவர்களோட ஒன் மேன் ஷோன்னு சொல்லணும்? ஏன்னா வழக்கமான நாம் தமிழர் மேடைகள்லாம் கண்டிப்பாக ஒரு 5 to 10 பேர் வச்சு பேசுவாங்க. ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மேடையில் பேசின ஒரே ஆள் யாரு? திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். திரு சீமான் அவர்கள்கிட்ட மைக்க கொடுத்தா அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடாம பேசுவோம், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு லாங்கான மேடை பேச்சுகளை ஃபோனில் பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் லேப்டாப்பில் பார்க்கறதுக்கான வித்தியாசம் என்ன, அதையே நேரில் பார்க்கறதுக்கான வித்தியாசம் என்னன்றத நான் இந்த மாநாட்டில் உணர்ந்தேன்னு சொல்றதை விட சீமான் அவர்களோட பேச்சை கேட்டு வியந்தன்னு சொன்னா அதுதான் கரெக்டா இருக்குமே. ஏன்னா திரு சீமான் அவர்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது. 50 வயசு கடந்த ஒரு மனுஷனால எப்படி 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் தொடர்ச்சியா பேச முடியும்? பேசுறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா 234 தொகுதி வேட்பாளர்களோட பட்டியல ஒரு பேப்பரை பார்த்து தொடர்ச்சியா படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு மனுஷன் மணி கணக்கில் பேசி முடிச்ச பிறகு 234 தொகுதியில வேட்பாளர்களை பார்த்து படிச்சு அறிவிக்கிறாருன்னா அவரோட ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கணும், அவர் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பு கூடிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்க அரசியல்வாதிகள் கிட்ட கேட்டா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வேற யாராவது பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இப்போ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரி சீமான் புகழாரெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணது நல்லாவே தெரியுது. ஆனால் நம்ம அப்படியே கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க நகருவோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா 3வது சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில போட்டி போட போறாங்க. அது 117 ஆண்கள் 117 பெண்கள்ன்றதெல்லாம் முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். இதுல இந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 50% கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மீத இருக்க 50% கேண்டிடேட் சேர்த்து 234 தொகுதி வேட்பாளர்களை ஒரே மேட்டில் அறிவிச்சிருக்காங்க. இப்ப அறிவிக்கப்பட்டிருக்க இந்த 234 தொகுதி வேட்பாளர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 34 பேரை மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 34 பேரும் கூட ஊடக விவாதங்கள் மூலமா, மேடை பேச்சுகள் மூலமா, சமூக வலைதளங்கள் மூலமா தான் பிரபலம் ஆயிருப்பாங்க. அப்ப மீதம் இருக்க அந்த 200 பேர்னு கேட்டா அந்த 200 பேர் அவங்கவுங்க தொகுதிகளில் இல்ல அவங்கவுங்க பகுதிகளில் பிரபலமா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது திரு சீமான் அவர்கள் மேடையில ஒவ்வொரு கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டே வரும்போது ஊடகத்துல பிரபலமானவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ளாஸ் இருந்தது, பிரபலம் ஆகாதவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ளாஸ் இருந்ததுன்றத பார்த்தா நம்மளுக்கு தெரிய வரும். இங்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக் பண்ணா 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ திரு சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அப்ப மொத்தமே ஒரு 39-40 கேண்டிடேட்ஸ் தான்றதுனால திரு சீமான் அவர்கள் ஒரு வேட்பாளர் அறிவிக்கும் போது அவரோட பேர் என்ன, அவங்க எந்த தொகுதியில போட்டிடுறாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அடுத்து அவங்களை பத்தி ஒரு சின்ன சினாப்சிஸ் சொல்லியிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு சின்ன சினாப்சிஸோட இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது என்னன்னா ஆப்போசிட்ல இருக்க ஆடியன்ஸ் அதை கரெக்டா ரிசீவ் பண்ணி திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. உதாரணமா திரு ஹிமாயின் அவர்களை பத்தி பேசும்போது 2026 எலெக்ஷன்ல நாங்க மொத்தமே இளம் வேட்பாளர்ல இறக்க போறோம், அதனால வயசான கட்டையெல்லாம் இந்த 2024 தேர்தலே போட்டிட்டு சொல்லிட்டுன்ற மாதிரி நம்ம தீமான அவர்கள் ஒரு ஃபன்னா பேசியிருப்பாரு. இதை கேட்ட உடனே மொத்த ஆடியன்ஸும் அதை ஃபன்னா ரிசீவ் பண்ணி பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த முறை இருந்த பிரச்சனை என்னன்னா மொத்தமா 234 தொகுதி வேட்பாளர்கள். திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 8:45-9 வரைக்கும் கூட ஒரு பேசிட்டே இருந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது 10 மணிக்குள்ள மீட்டிங் முடிக்கணும். அப்படி முடிக்கலாம் கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க. 1 to 1.25 மணி நேரத்துக்குள்ள எப்படி 234 தொகுதி வேட்பாளர்களுக்கு சினாப்சிஸ்லாம் சொல்லி சீமான் அவர்கள் இன்ட்ரோ பண்ண போறாரு. ஒருவேளை இவங்க தான் 234 தொகுதி வேட்பாளர் சொல்லி சிம்பிளா முடிச்சுடுவாரான்னு சொல்லி பார்த்தா அப்பதான் ஒரு பெரிய புக் எடுத்துட்டு வந்தாங்க. கூட்டத்துல இருந்த எல்லாரும் அந்த புக்கை பார்த்தே மிரண்டான்னு சொல்லணும். ஆனா ஒரு புக்கே அப்படின்னா 2 புக் வச்சு திரு சீமான் அவர்கள் மேடையில் அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லார்கிட்டையும் முன்னாடியே போயிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். என்னன்னு
ஒரு 10 to 15 செகண்ட் தான் ஒரு டைம் இருக்கும், அதுக்குள்ள கையை தூக்கணும், கையை தூக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே திரு சீமான் அவர்களும் ஒவ்வொரு தொகுதி கேண்டிடேட்லையும் மாவட்டம், தொகுதி, என்ன படிச்சிருக்காங்க, என்ன பேரு, மாவட்டம், தொகுதி, என்ன படிச்சிருக்காங்க, என்ன பேரு, மாவட்டம், தொகுதி, என்ன படிச்சிருக்காங்க, என்ன பேரு சொல்லி சட்டு சொல்லிட்டு ஒரு வேட்பாளராக போயிட்டே இருந்தாங்க. இதில் ஆப்போசிட்ல இருந்த மக்கள் அந்த கேண்டிடேட் யாருன்றதை உணர்ந்து தன்னோட ரெஸ்பான்ஸை தரத்துக்கு முன்னாடி அடுத்த கேண்டிடேட்டோட பேர் வந்துடுச்சுன்றது தான் உண்மையே. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து கூட ஊடகத்துல பிரபலமானவங்களை மக்கள் கரெக்டா ரிசீவ் பண்ணி தன்னோட ரெஸ்பான்ஸை கொடுத்திருந்தாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இடும்பாவனம் கார்த்திக், கோவை கார்த்திகா இவங்க 2 பேரோட பேரையும் தொடர்ந்து அடுத்தடுத்து சொல்லும் போது அந்த மாநாட்டு திடல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஒரு புது படம் பார்க்க போனப்ப அந்த தியேட்டரே ஃபுல்லா இருந்து எல்லாருமே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி 100 மடங்கு எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் வந்துருந்தது. நான் கூட நினைச்சேன் திரு சீமான் அவர்களுக்கு பிறகு இவங்க 2 பேருக்கு தான் லவுடஸ்ட் சேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட கணிப்பு தப்பா இருந்தது. அப்ப மாநாட்டு திடல்ல யாருக்கு லவுடஸ்ட் சேர் வந்ததுன்னு கேட்டா வேற யாருக்கு? வீரப்பன் மகள் விந்தியா ராணி வீரப்பனுக்கு தான். கரெக்டா அவங்களோட பேரை சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த மொத்த மாநாட்டு திடல ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சது பாருங்க. இந்த 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சதுலேயே சீமான் அவர்களுக்கு அடுத்தபடி அதிக நேரத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தா விந்தியா ராணி வீரப்பன் அனௌன்ஸ்மெண்ட் தான். சந்தன கடத்தல் வீரப்பன், குற்றவாளி வீரப்பன், போலீஸால சுட்டுக் கொல்லப்பட்ட வீரப்பன் ஒரு குற்றவாளியோட பொண்ணுக்கு போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றத நம்ம பாசிட்டிவா பார்க்கணுமா இல்ல நெகட்டிவா பார்க்கணும் தெரியலனால அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கே அதனால வார்த்தைகளை விவரிக்க முடியல. இப்படி இடும்பாவனம் கார்த்திக், கோவை கார்த்திகா, வீரப்பன் மகள்னு இவங்க எல்லாருக்கும் லவுடஸ்ட் சேர் வந்து இருந்தாலும் இது அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கேட்டா கண்டிப்பா ரெகக்னிஷன் இல்லை. ஏன்னா அவங்களோட ரெகக்னிஷன் அவங்க ஆல்ரெடி பெற்றுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாநாட்டின் மூலமா ஒருத்தர் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. அந்த ரெகக்னிஷனை திரு சீமான் அவர்களும் பெருமையா ரிசீவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் ரோஷினி அவங்க தான். அவங்களோட பேரை சொன்ன உடனே மாநாட்டு திரையில இருந்த ரெஸ்பான்ஸை கேட்டு திரு சீமான் அவர்களே உண்மையிலேயே பெருமைப்பட்டிருப்பாருன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு திருநங்கையை வேட்பாளர் அறிவிக்கும் போது அதை மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றவங்க மூஞ்சிக்கு முன்னாடி என்ன பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது வேட்பாளர் ரோஷினி கிடைச்சது வரவேற்புன்றது திரு சீமான் அவர்களை கண்டிப்பா பெருமையை செஞ்சிருக்கும், பெருமையை தான் செஞ்சிருக்கு. இப்படி பைண்டிங் பண்ண 2 பெரிய சைஸ் புக்ல ஒரு பக்கமா திருப்பி வேட்பாளர் அறிவிக்கும் போது ஒரு சில வேட்பாளர்கள் கண்டிப்பா மிஸ் ஆவாங்க. அப்படி திரு சீமான் அவர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போதும் கூட ஒரு சில பேர்களை விட்டுட்டு இருந்தாரு. அப்படி பேரை சொல்லாம விட்டதுனால இந்த பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திரு அபுபக்கர் அவர்களுக்கு ஸ்பாட்லைட் கிடைச்சதை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா நார்மலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இவர் அந்த 10 to 15 செகண்டுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு பேர் மிஸ் ஆனதுனால இப்ப தனியா அவரோட பேரை சொல்லி அதுவும் முக்கியமான வேட்பாளர் சொல்லி திரு சீமான் அவர்கள் சொன்னது ஒரு வகையில திரு அபுபக்கர் அவர்களுக்கு பெருமை தான். திரு சீமான் அவர்கள் தன்னை தவிர மற்ற எல்லா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் தன்னோட பேச்சை முடிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் சேர்ல உட்காந்துருந்த மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று அண்ணன் உங்க தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில தான் போட்டியிட போறாரு. அது ஓப்பன் சீக்ரெட்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது திரு சீமான் அவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி சொல்லும் போது இந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கே அதுதான் அவர் இந்த 10 வருஷத்துல சம்பாதிச்ச சம்பளமே. வேலு நாச்சியார் பிறந்த மண்ணிலே, நான் பிறந்த தாய் மண்ணிலே நான் போட்டியிடுகிறேன், எனக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள்னு திரு சீமான் அவர்கள் தன்னோட பேச்சை முடிக்கிறப்ப அந்த மொத்த மாநாட்டு கூட்டமும் எழுந்து நின்று கை தட்டி ஆக்ரோஷமா கத்தி விசு அடிச்சு தன்னோட ஆதரவை தெரிவிச்சாங்க இல்லையா. அவர் காரைக்குடியில் வெற்றி பெறுவாரா வெற்றி பெறமாட்டார்ன்றதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த மாநாட்டில் அவர் கிடைச்ச அங்கீகாரன்றது உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் அப்போ ரோட்டோரமாக ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த திரு சீமான் அவர்கள் இப்போ இந்த 2026 10 வருஷம் கழிச்சு லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசுறாரு. அதுக்கு அந்த லட்சக்கணக்கான மக்களும் அவருக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க, கரகோஷங்களை எழுப்புறாங்க. இப்படி 10 வருஷத்துல ஒரு தனி மனிதன் தனக்கு பின்னாடி சின்னதா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்களை சேர்த்துக்கிட்டு ஒரு அரசியல் புரட்சி செய்யறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. திரு சீமான் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆக போறது இல்லை, எதிர்கட்சி தலைவராக ஆக போறது இல்லை. அவ்வளோ ஏன் காரைக்குடி தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆவாரன்றதே பொறுத்து இருந்தா பார்க்க முடியும். அப்படி இருந்தும் கூட அவருக்கு இந்த மாநாட்டில் கிடைச்சிருக்க அங்கீகாரன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட்டு அதிகப்படுத்துமானா கண்டிப்பாக அதிகப்படுத்தாது. ஆனால் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரியே அவர் தன்னோட நரேட்டிவை கரெக்டாக செட் பண்ணிட்டாரு. என்னன்னு திமுக, அதிமுக, தாவேகா ஒரு பக்கம், நாம் தமிழர் மறுபக்கம்னு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஒரு முறை 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த முறை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இதே மாதிரி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போட்டு 2031 சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டிட்டார்னா who knows, he may be a next chief minister of Tamil Nadu in 2031. ஒற்றுமைக்கான ஒலி நேர்மைக்கு மட்டுமே இங்கு வழி, தடைகள் ஆயிரம் வந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு நேரில் வந்தவங்களுக்கும் சரி வீட்டில இருந்து பார்த்தவங்களுக்கும் சரி இருந்த 2 கேள்வி என்னன்னா திரு சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டி போடுவார், அது முதல் கேள்வி. முன்னாடியே சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில் தான் போட்டி போட போறாருன்றது ஓப்பன் சீக்ரெட்டான விஷயமா இருந்தாலும் இப்ப அதை அவர் அதிகாரப்பூர்வ மேடையில் அறிவிச்சிட்டாரு. அதனால கொஸ்டின் நம்பர் 1 ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்ப 2வது கேள்வி என்ன, விஜய் அவர்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரோ அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் எதிர்த்து நான் போட்டியிடுன்னு சொல்லியிருந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாரா இல்லையா?
விஜய் அவர்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில போட்டியிட போறாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மாநாடு நடக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்கள் போட்டியிட தொகுதியில போட்டியிட முடியும் அப்படின்ற கேள்வி மக்கள் முன்னாடி எழுந்திருந்தது. ஏங்க அவர் விஜய்க்கு அகேன்ஸ்டா போட்டியிடணும் சும்மா ஃபன்னா தாங்க சொல்லியிருந்தாரு. அவரே பல பேட்டியில சொல்லிட்டாரு, இந்த தேர்தல் நான் போட்டியிட போறது இல்ல, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் செய்ய போறேன்ட்டு. மேலும் அவர் பிப்ரவரி மாசத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திலே கலந்துக்கல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க வேட்பாளர் ஆக முடியும்? அப்படின்னு இருந்தாலும் மாநாட்டுக்கு வந்திருந்த எல்லாருமே திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தேர்தலில் போட்டிடுவாரா போட்டிட மாட்டாரான்னு சொல்லி அவர்கிட்ட மாநாடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கேட்டாங்க. மொத்த மாநாடு முடிஞ்ச பிறகும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப மாநாடு முடிஞ்சிருச்சு. 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல சாட்டை துரைமுருகன் அவரோட பேர் இல்ல. இதன் பிறகு அவர் எப்படி இருந்தாலும் விஜய் அவரை எதிர்த்து போட்டிட போறது இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது முடிவு வந்துடலாம். ஆனா இதன் பிறகும் திரு சாட்டை துரைமுருகனால விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிட முடியும். அது எப்படி பாஸ்? கேண்டிடேட் லிஸ்ட்ல பேரே இல்லாத ஒருத்தர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும்னு கேட்டா முடியும். சினிமால நடிகர் ரஜித்குமார் எப்படி வி சென்டிமெண்ட் பாக்குறாரோ அதே மாதிரி அரசியல்ல திரு விஜய் அவர்கள் வி சென்டிமெண்ட் பாக்குறாங்கிறது நம்மளால தெரிஞ்ச விஷயம் தான். அதன் அடிப்படையில இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் வீல ஆரம்பிக்கிற ஏதோ ஒரு தொகுதி இல்ல ஒன்றுக்கும் அதிகமான தொகுதியில போட்டிடுவார்ன்ற தகவல் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி பேசப்படுற தொகுதியில அதிகமா பேசப்படுற தொகுதி எது? விருகம்பாக்கம். அப்படி அந்த விருகம்பாக்கம் தொகுதியில இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா அறிவிக்கப்பட்டிருக்க வேட்பாளர் யாரு? சந்தோஷ் என்கிற மகிழன். யாரு இந்த சந்தோஷ் என்கிற மகிழன்? இந்த சந்தோஷ் என்கிற மகிழன் தான் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களோட ஜிகிரி தோஸ்து. திரு சந்தோஷ் என்கிற மகிழன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. அநேகமா அவர் திருச்சியை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு திருச்சியை சுத்தி ஏதாவது ஒரு தொகுதியில போட்டிட்டு வச்சிருக்கலாம். ஆனா அவரை விருகம்பாக்கத்துல இறங்கியிருக்காங்க. மேபி அவரு திருச்சியில இருந்து விருகம்பாக்கத்துக்கு குடிபெயர்ந்தவராக இருக்கலாம், இல்ல அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அதன் அடிப்படையில் அவருக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்கலாம். ஆனா என்னோட ஃபேன் தியரி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிடலான்னு சொல்லப்படுது. திரு சந்தோஷ் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்களும் திரு சந்தோஷ் அவர்களும் விருகம்பாக்கம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்யறாங்கன்னு வச்சுப்போம். திரு சந்தோஷ் அவர்களோட மாற்று வேட்பாளரா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யறதா வச்சுக்கோம். ஜஸ்ட் இமேஜின், கடைசி நேரத்துல திரு சந்தோஷ் அவர்கள் வேட்புமனு வாபஸ் வாங்கி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜயோட கான்டெஸ்ட் பண்ணா எப்படி இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். 99% அறிவிச்ச வேட்பாளரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா அந்த 1% ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் நடக்கலனாலும் திரு சந்தோஷ் அவர்களும் சாட்டையோட ஒரு அங்கம் தான். அப்படி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்துல போட்டியிட்டார்னா எப்படியா இருந்தாலுமே அது டிவிகே விஜய் வர்சஸ் சாட்டை என்ற கான்டெஸ்ட் தான். ஏன்னா சாட்டை துரைமுருகன் போட்டி போட்டா என்ன, அவரோட ஜிகிரி தோஸ்து சந்தோஷ் அவர்கள் போட்டி போட்டா என்ன, எப்படியா இருந்தாலும் அங்க போட்டி எப்படி இருக்கும்? டிவிகே விஜய் வர்சஸ் சாட்டை துரைமுருகன் தான் இருக்க போகுது. இதை முன்கூட்டியே கணிச்சதுனாலயோ என்னவோ தெரியல, திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவை சேர்ந்தவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்துல போட்டியிடு வர மாட்டாரா? தெரியாது. திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டிடுவாரு? தெரியாது. அப்படி இருந்தாலும் நான் எதுக்கு இந்த தேரியை சொல்லிட்டு இருக்கேன்னா, மாநாட்டில் திரு சந்தோஷ் அவர்களை விருகம்பாக்கம் தொகுதியோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவன் இந்த தேரி எனக்கு தோணுச்சு. அதனால இந்த தேரி உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த தேரி நடந்த எப்படி நினைச்சு பாருங்களேன். திரு விஜய் அவர்களோட ஸ்டேஜோட கம்பேர் பண்ணும்போது திரு சாட்டை துரைமுருகன் 100% 1 இருந்தாலும் விஜய் வர்சஸ் சாட்டை என்ற கம்பேரிசன் அவருக்கு எந்த அளவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, மாநாட்டில் அவருக்கு எந்த அளவுக்கு கிரேஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்றத நான் நேரில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நான் எதுக்கு இங்க சொல்றேன்னா, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். நாம் தமிழர் கட்சியோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நேரில் போய் பார்த்துட்டு வந்தவன்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயங்களை சட்டு சொல்லிட்டு போயிருவேன். ஃபர்ஸ்ட் விஷயம், 2 லட்சம் சேர் போட்டிருக்கோம், 10 லட்சம் பேர் வரைக்கும் கூடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல 10 லட்சம் கண்டிப்பா இல்ல. அடுத்து 2 லட்சம் சேர் போட்டது உண்மையா? மொத்தமா 44 பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. 44ன்றதை நம்ம 50ன்னு வச்சுப்போம். 50 பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸுக்கு 4000 சேர் போட்டாதான் 2 லட்சம் சேர் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குத்து விளக்குக்கு ஆப்போசிட்ல இருந்த முதல் பாக்ஸ்ல இருந்தேன். அப்படி நான் உட்காந்துட்டு இருந்த பாக்ஸும் சரி, எனக்கு பக்கத்துல இருந்த பாக்ஸ் சரி, இந்த 2 பாக்ஸ்லயும் கண்டிப்பா 4000 சேர் போட்டிருப்பாங்கன்னா 4000 சேர் போட்டிருக்க மாட்டாங்க. மேபி பின்னாடி இருந்த பாக்ஸஸ்ல 4000 சேர் போட்டிருக்கலாம், எனக்கு தெரியல. அதனால இந்த 2 லட்சம் சேர்ன்ற கணக்கு உண்மையா பொய்யா அதுவும் எனக்கு தெரியல. போட்ட எல்லா சேரும் ஃபுல்லா இருந்ததா அதுவும் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும். அது என்னன்னா, எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த சேரும் ஃப்ரீயா இல்லை. சேர் இல்லைனாலும் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தலையில உட்காந்து இருந்தாங்க, நின்றுகிட்டு இருந்தாங்க, மேடைக்கு முன்னாடியும் குவிய தொடங்கி இருந்தாங்க, அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டம் கண்டிப்பா இருந்தாங்க. அது 2 லட்சமா 3 லட்சமா 2 லட்சமா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா மக்கள் கூடியிருந்தாங்கன்றது உண்மை. அடுத்து கூடின கூட்டம் தானா சேர்ந்த கூட்டமா இல்ல கூட்டிட்டு வந்த கூட்டமா? நான் ஒரு காமன் மேனா எல்லா கட்சி கூட்டத்தையும் குறை சொல்றேன். நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்காக நான் போயிருந்தேன். அதே மாதிரி என்னை போலவும் பல பேர் தன்னார்வத்தோட வந்திருந்தாங்க. ஆனா எல்லாருமே தன்னார்வத்தோட வந்திருந்தாங்கன்னா இல்ல. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தான் மக்கள் வந்திருந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கு வண்டியில வரும்போது குவார்டர் கொடுத்தாங்களா, கோழி பிரியாணி கொடுத்தாங்களா, தலைக்கு காசு கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது.
ஆனா மாநாட்டுக்கு வந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே தரப்படல. மாநாட்டுக்கு போகும்போது, மாநாட்டை முடிச்சுட்டு வரும்போது, அப்ப பார்த்த காட்சியை அடிப்படையாக சொல்லும் போது, மாநாட்டுக்கு போகிறப்ப மதிய உணவும் சரி, மாநாட்டை முடிச்ச பிறகு இரவு உணவும் சரி, இது ரெண்டுமே வண்டியில தயார் பண்ணி வச்சிருந்தாங்கன்றதையும் பார்க்க முடிஞ்சுது. அப்படி ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் மக்கள் வண்டியா வந்திருந்தாலும் அதை தனியா தெரிஞ்ச தொகுதி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோட வேதாரண்யம் தொகுதி. ஏன்னா என் கண்ணிலேயே வண்டி எண் 75 வரைக்கும் தெரிஞ்சது. வேற எந்த தொகுதிக்குமே 75 நம்பர் வண்டிலாம் நான் பார்க்கல. இடும்பாவனம் கார்த்திகோட வேதாரண்யம் தொகுதி தொண்டர்கள் மட்டும் ஏன் தனியா தெரிஞ்சாங்கன்னா, மற்ற எல்லா கட்சிக்காரங்களுமே கட்சிக்கு டிஷர்ட் போட்டு வந்தாங்க, சட்டை போட்டு வந்தாங்க, துண்டு போட்டு வந்தாங்க, எல்லாமே ஓகே. ஆனா வேதாரண்யம் தொகுதி சேர்ந்தவங்க மட்டும்தான் தாங்க போட்டு வந்த டிஷர்ட்ல திரு கார்த்திக் அவரோட போட்டோ பெருசா போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, நான் திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கினப்ப ஒருத்தரை பார்க்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்து திருமணம் பார்க்க எல்லா இடத்துலயுமே திரு இடும்பாவனம் கார்த்திக் அவரோட போட்டோ போட டிஷர்ட்டை பார்க்க முடிஞ்சது, பார்த்துக்கிட்டே இருக்க முடிஞ்சது. பார்த்தவங்களே திரும்ப பார்த்தனா, இல்ல உண்மையிலே நிறைய பேர் தான் வந்திருந்தாங்களா, இவர் வாங்கி கொடுத்து வந்தாங்களா, இல்ல அவங்களே போயிட்டு வந்தாங்களா, இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா திரு இடும்பாவனம் கார்த்திகோட சப்போர்ட்டர் தான் இந்த மாநாட்டை மிரள வச்சிருந்தாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டங்கள்ல பட்டாசு வெடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாநாட்டுல பட்டாசு வெடிச்சிருந்தாங்க. பட்டாசுனா இந்த 1000 வாலா, 5000 வாலா, 10,000 வாலா அந்த மாதிரிலாம் இல்லை. கருப்பசாமியை வச்சு ஸ்டேஜ் பிளே மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அந்த கருப்பசாமி இன்ட்ரோ வரும்போது ஒரு 5 தடவையோ இல்லை 6 தடவையோ ராக்கெட் வெடிச்சிருந்தது. அதை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அடுத்து நாம் தமிழர் கட்சி பிளாஸ்டிக் எதிரான கட்சி. அதனால மாநாட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி கொடுக்காம வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட பாக்ஸுக்கு பின்னாடி இருந்த பாக்ஸஸ்ல குழாய்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அங்க பிளாஸ்டிக் ஜக் வச்சிருந்தாங்க. மேடையில் இருந்த வேட்பாளர்களுக்கு ஸ்டீல் பாட்டில் தண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓகே. ஆனா நான் இருந்த பாக்ஸ் உட்பட முன்னாடி இருந்த பாக்ஸஸ்ல குழாய் வசதி செய்யப்படல. அதனால பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில தான் தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறேன்னு என்னதான் கஷ்டப்பட்டு போராட்டினாலும் கடைசி வரைக்கும் ஒழிக்கவே முடியாது போல. அடுத்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டங்கள் கட்டுக்கோப்பா நடக்கும். யாரும் சேர் மேல ஏறி நிக்க மாட்டாங்க, தடுப்புல தாண்டி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோமே. ஆனா இந்த மாநாட்டுல முதல் வரிசையில முக்கியமான தருணங்கள்ல ஒரு சிலர் மட்டும் சேர் மேல ஏறி நின்னாங்க, தடுப்புகளை தாண்டி வந்தாங்க. அப்படி சேர் மேல ஏறி நின்னவங்க, தடுப்புகளை தாண்டினவங்க, இவங்க எல்லாருமே முதல் முறையா நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக இருக்கவங்க, நிர்வாகிகளா இருக்கவங்க, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில கூட்டங்களுக்கு போனவங்களுக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு சிலர் சேர்ல ஏறி நிற்கும் போதும் சரி, தடுப்புகளை தாண்டும் போதும் சரி, அவங்க கிட்ட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தெளிவா பார்க்க முடிஞ்சது. அங்க இருக்க பாதுகாப்பு படை வீரர்களை கூப்பிட்டு அவங்கள உட்கார சொல்லுங்க, தடுப்புல தாண்ட வேணாம்னு சொல்லுங்க, நிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு படை வீரர்களும் கூட்டத்தை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துலயுமே கோவப்படாம நிக்கிறவங்களை உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க, பின்னாடி இருக்கிறவங்க மறைக்கிறது தெளிவா சொல்லி கூட்டத்தை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ல வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுனால ஒரு சிலருக்கு தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆனாலும் கேட்டவங்களுக்கு கடைசியா தண்ணியை கொடுத்து அவங்களையும் கரெக்டாக சமாதானப்படுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் பேசி முடிச்சு குரூப் போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே அங்க இருந்த சேர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்து திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டே வரும்போது அந்த கேண்டிடேட்டோட டீட்டெயிலாக ஸ்கிரீன்ல போயிட்டே வந்தாங்க. அப்படி அந்த போடப்பட்ட டீடைல் ஸ்க்ரோல் டைப்ல ஒண்ணா சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தது. மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு கேண்டிடேட்டா சேஞ்ச் பண்ணும்போது அந்த கேண்டிடேட் டீடைல் மேல அப்ல போறது, டவுன்ல போறது, கரெக்டா சென்ட்ரல் இல்லாம இருக்குதுன்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்துருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள்ல அது ஸ்க்ரோல் டைப்ல இல்லாம ஏரோ கீ டைப் மூலமா சேஞ்ச் பண்றதா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அடுத்து இந்த மாநாட்டுல பலரும் ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நெட்வொர்க் இஷ்யூ. சிக்னல் பாயிண்ட்ஸ் என்னதான் ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிச்சாலும் நெட்டும் கனெக்ட் ஆகல, கால்ஸும் கனெக்ட் ஆகல. இதுக்கு காரணம் ஒரே இடத்துல மக்கள் லட்சக்கணக்கில் போயிட்டாங்க, நிறைய பேர் செல்போன்ஸ் யூஸ் பண்றாங்க, அதனால தான் சிக்னல் கிடைக்கல ஒரு சிலர் சொல்றாங்க. இது எதிர்கட்சி செஞ்ச சதி அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கூட்டத்துக்கு வந்தவங்க செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா மேடையை கரெக்டாக கவனிக்க மாட்டாங்க, அதனால நாம் தமிழர் கட்சியை கூட ஜாமர் வச்சு அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து மாநாட்டுக்கு போகும்போது பெரிய அளவு டிராபிக் இல்லை. ஆனா மாநாட்டு முடிஞ்ச பிறகு அந்த திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையே ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. போக்குவரத்து காவல்துறையினர் கரெக்டா செயல்பட்டு இருந்தா இந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. அதை நான் பதிவு மட்டும் பண்றேன். அடுத்து நான் அப்படியே திரும்ப சீமான் பேச்சுக்கு வந்தோம்னா, திரு சீமான் அவர்கள் இந்த மேடையில பேசின பேச்சு புதுசானா கண்டிப்பாவே இல்லை. கடந்த 6 மாசத்துல திரு சீமான் அவர்கள் பேசின பேச்சு பத்திரிகை சந்திப்புல கிட்டத்தட்ட 90% முழுசா பார்த்திருக்கேன். அப்படி பார்த்தவன்ற அடிப்படையில இந்த மாநாட்டில் திரு சீமான் அவர்கள் புதுசா ஏதாவது பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவர் பேச ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கடைசியா பாட்டு 2 பாட்டு வரைக்கும் கூட இது எல்லாத்தையுமே ஏற்கனவே பல மேடைகள் அவர் பேசிட்டு இருக்காரு, இல்ல பாடிட்டு இருக்காரு. என்னதான் ஏற்கனவே கேட்ட விஷயமா இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்களோட அந்த விஷயத்தை கேட்கும் போது அந்த விஷயம் நல்லா இருந்தாங்கன்னா நல்லாதான் இருந்தது. கடைசியா இப்ப இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு வேட்பாளர்களை அறிவிச்ச பிறகு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்னன்னா, திரு சீமான் அவர்கள் ஒரே கேண்டிடேட்டை ஒரே தொகுதியில தொடர்ச்சியா நிறுத்த மாட்டாரு, தொகுதிகளை மாத்திக்கிட்டே இருந்தா அவங்களால எப்படி சிறப்பா செயல்பட முடியும்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை தொடங்கியிருக்காங்க. மேலோட்டமா பார்க்கும்போது இந்த விமர்சனம் சரியானா கண்டிப்பாவே சரிதான்.
ஏன்னா திரு சீமான் அவர்கள் 3வது முறையா சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு, 3வது முறையா 3வது சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. திரு சீமான் அவர்களே தொடர்ச்சியா ஒரே சட்டமன்ற தொகுதியில் போட்டிருந்தா மேபி அந்த சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சு கூட இருக்கலாம். ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் போது அந்த வேட்பாளரால் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்றது உண்மைதான். ஆனா இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தனித்தனியாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதனால கடைசியாக இந்த மாநாட்டை பற்றி நான் ஒரு வீடு முடிக்கலாம்னு சொன்னா என்னன்னு சொல்லி முடிக்கலாம். செந்தமிழன் சீமான் நடத்திய நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தமிழ்நாட்டை திகைக்க வைத்த மாநாடு. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம்.